51. Second generation of computer uses dash as the components. Transistors. Second generation of computer uses dash as the components. Transistor. First generation la வந்து vacuum tube, second generation transistor. 52. Slide rule is an dash computer. Analog computer, digital computer, hybrid computer னு மூணு இருக்கு. அதில் slide rule வந்து analog computerக்கான example. The concept of stored program was introduced by dash. John von Neumann. Spelling ஞாபகம் வச்சுக்கோங்க. JOHN வரணும். NEUMANN. The concept of stored program was introduced by John von Neumann. The movement of the ball in a mouse is converted into dash. Electrical signals. இப்போ நம்ம வாங்குற மவுஸ் எல்லாம் வந்து ஆப்டிக்கல் மவுஸ். கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் உள்ளுக்குள்ளே வந்து ரெட் கலரில் லைட் எரியும். அப்புறம் மவுஸை திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து லைட் எரியும். அதனால் இது வந்து ஆப்டிக்கல் மவுஸுங்கிறது. இந்த மவுஸ் வரதுக்கு முன்னாடி முதல்ல எந்த மவுஸ் இருந்ததுன்னா ஆர்டினரி பால் மவுஸ்னு பேர் அதுக்கு. அதுக்குள்ளே சின்ன பால் இருக்கும். நம்ம மவுஸை நகர்த்துச்சா அந்த பால் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலை க்ரியேட் பண்ணி மவுஸை வந்து ஸ்க்ரீனில் நகர வைக்கும். The movement of the ball in a mouse is converted into electrical signals. The storage capacity of a CD-ROM is 700 MB. CD-ROM, compact disk read-only memory. அதோட storage capacity வந்து 700. Thermometer is an example for dash computer. Analog computer. Thermometer is an example for analog computer. Toner is used in dash printers. Laser printer. நம்ம வந்து மூணு விதமான பிரிண்டரை வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிலபஸில் பார்க்குறோம். ஒன்று வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், அது வந்து இம்பேக்ட் பிரிண்டர், அதில் வந்து ரிப்பன் யூஸ் பண்ணுறோம். 7x5 மேட்ரிக்ஸில் வந்து அது பிரிண்ட் பண்ணும். அடுத்தது வந்து இங்க்ஜெட் பிரிண்டர், அது வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர், அதுக்கு வந்து இங்க் டேங்க் இருக்கும், லிக்விட் இங்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக லேசர் பிரிண்டர், இதில் வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். நம்ம டோனருங்கிறது பவுடர், பிளாக் கலர் பவுடர், ஜெராக்ஸ் மிஷினில் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பவுடர். லேசர் பிரிண்டரில் டோனர் யூஸ் பண்ணுவோம். 58. Dash command is used to arrange the data in a file. Sort command கொடுத்தோன்னா ஃபைலெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். நம்ம என்ன ஆர்டரில் சார்ட் பண்ணுறோம் கொடுத்தோமோ, என்ன ஃபீல்டில் சார்ட் பண்ணுறோம் கொடுக்குறோமோ, அசெண்டிங்காக டிசெண்டிங்காக அதே மாதிரி சார்ட் பண்ணோம். Dash command is used to arrange the data in a file. அப்படின்னா sort, SORT. 59. Dash is a Linux command used to change the permissions of files or directories. chmod. இந்த லினக்ஸில் வந்து ஒரு 15-20 கமாண்ட் தான் இருக்குது. அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் லெட்டர் 2 கொஸ்டின் வந்துடும். chmodனா சேஞ்ச் மோட் அப்படின்னு அர்த்தம். chmod is a Linux command used to change the permissions of files or directories. Dash name option sorts the folders in the active screen by name. அப்படின்னா அரேஞ்ச் பைங்கிற ஆப்ஷன் அதுக்குள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. அரேஞ்ச் பை நேமு, டைப்பு, சைஸு, மாடிஃபைடு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து அரேஞ்ச் பைங்கிறது. அரேஞ்ச் பை நேம் ஆப்ஷன் சார்ட்ஸ் த ஃபோல்டர் இன் த ஆக்டிவ் ஸ்க்ரீன் பை நேம். 61. Dash action on the mouse is
to view the properties of a selected item. Right click. மவுஸோட ஆக்ஷன் வந்து 4. ஒன்று வந்து கிளிக்கு, அதாவது லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணுறது, லெஃப்ட் கிளிக் சொல்லலாம், வெறுமை கிளிக்னு சொல்லலாம். அடுத்தது வந்து டபுள் கிளிக். ஒரு வேர்டுக்கு நடுவில் வச்சு டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த வேர்டு செலக்ட் ஆகும். டெஸ்க்டாப்பில் ஒரு அப்ளிகேஷனில் வச்சு டபுள் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். வேர்டோ எக்ஸலோ பவர் பாயிண்ட்டோ அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து ரைட் கிளிக்கு. ரைட் கிளிக்னா மவுஸை எது வேணுமோ அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணால் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் காமிக்கும். அதில் என்னென்னலாம் நம்ம ஒர்க் பண்ணலாம், எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அதோட மெனுவெல்லாம் காமிக்கும். அடுத்தது வந்து ட்ராக். ஒரு ஐட்டம் மேலே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே மவுஸை அந்த கிளிக் பண்ண பட்டனை கையை விட்டு ரிலீஸ் பண்ணாமல் அந்த பட்டனை அமுத்திட்டே இழுத்துட்டே வந்து வேறு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணலாம். ஸோ கிளிக்கு, டபுள் கிளிக், ரைட் கிளிக், ட்ராக் 4 விதமான ஆக்ஷன் இருக்குது. அதில் ரைட் கிளிக் ஆக்ஷன் ஆன் மவுஸ் இஸ் டு வியூ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ செலக்டட் ஐட்டம். 62. A file is a collection of information like data, program, text, etc. Dash is a collection on the a file. A file is a collection of information like data, program, text, etc. 63. Dash is used to switch between opened programs. Taskbar. நீங்கள் வேர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா, வேர்டில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, அதோட ஃபைல் நேமு, அந்த அப்ளிகேஷன், அது வேர்டாக என்ன, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டாஸ்க் பாரில் ஓப்பன் ஆகிடும். மேலே ஃபைல் ஓப்பனாக இருக்கும், அதோட இன்ஃபர்மேஷன் டாஸ்க் பார்லேயே காமிக்கும். அடுத்து எக்ஸல் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ எக்ஸலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டாஸ்க் பாரில் வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கச்சு எக்ஸல் கிடைக்கும். எக்ஸல்லேருந்து வேர்டுக்கு போகணுன்னா கீழே இருக்க டாஸ்க் பாரில் அந்த வேர்டு ஐட்டமை கிளிக் பண்ணோன்னா அந்த வேர்ட் ஃபைல் ஓப்பன் ஆகும். அப்புறம் பவர் பாயிண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ மூணாவது அந்த ஐட்டமும் டாஸ்க் பாரில் வரும். ஸோ டாஸ்க் பார்னால் நீங்கள் என்னென்ன டாஸ்க் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். அந்த ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு மூவ் பண்ணணுன்னா டாஸ்க் பாரில் நீங்கள் எதுக்கு மூவ் ஆகணுமோ அந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணால் ஸ்க்ரீனில் வந்து அது ஆக்டிவேட் ஆகும். டாஸ்க் பார் இஸ் யூஸ்டு டு ஸ்விட்ச் பிட்வீன் opened programs. 64. Dash key is used to display the spelling dialog box. F7 கொடுத்தா spelling and grammar check open ஆகிடும். Dash key is used to undo the last action. Control Z. நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு ஐட்டம் பண்ணுறோம், அது திடீர்னு டெலீட் ஆகிடுறது, உடனே பயந்துடக்கூடாது. கண்ட்ரோல் Z கொடுக்கணும், திருப்பி வந்துடும். கண்ட்ரோல் இசட் வந்து கடைசியாக என்ன பண்ணோமோ அது திருப்பி ரெஸ்டோர் ஆகும். இன்னொரு வாட்டி கண்ட்ரோல் இசட் கொடுத்தா அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அது வரும். அந்த மாதிரி பேக்கில் பாயிண்டே இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் இசட். அன்டூ அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? ரீடூ. கண்ட்ரோல் ஒய் இஸ் த ரீடூ ஆக்ஷன், கண்ட்ரோல் இசட் இஸ் த அன்டூ ஆக்ஷன். டேஷ் கீ இஸ் யூஸ்டு டு அன்டூ த லாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு வந்தால் கண்ட்ரோல் இசட்னு எழுதணும். சிடிஆர்எல் ஃபுல் ஸ்டாப் ப்ளஸ் போட்டுட்டு இசட்னு எழுதணும். 66. Dash command copies a file in Linux. cp space old file name space new file name. அந்த சிபிங்கிறது காப்பிங்கான கமாண்டு. இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி, லினக்ஸில் ஒரு 15-20 கமாண்ட் இருக்குது. அது தரவை படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும், 2 கொஸ்டினாவது வரும். எப்படி எழுதணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். டேஷ் கமாண்ட் காப்பீஸ் எ ஃபைல் இன் லினக்ஸ்னா, லினக்ஸில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது அப்படியே இன்னொரு காப்பி எடுக்கணும்னா சிபி ஸ்பேஸ் ஓல்டு ஃபைல் நேம் ஸ்பேஸ் நியூ ஃபைல் நேம். இப்போ நம்ம லெட்டர் 1ன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், LETTER1. அதை லெட்டர் 2ன்னு காப்பி பண்ணோம். அப்போ என்ன கமாண்டு கொடுக்கணும்? சிபி ஸ்பேஸ் லெட்டர் 1 ஸ்பேஸ் லெட்டர் 2 கொடுத்து என்டர் கீ பண்ணணும்.
67 dash command is used to make a directory in Linux. mkdir space directory name. டைரக்டரினா அது வந்து ஃபோல்டர் மாதிரி. விண்டோஸில் வந்து நம்ம ஃபோல்டர்னு சொல்லுவோம், டாஸு லினக்ஸ்லலாம் அதை வந்து நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். இப்போ ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணணுன்னா mkdir ஸ்பேஸ் ஆஃபீஸ்ன்னு டைப் அடிக்கணும். அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு அடிக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்களா லெஸ் தென் சிம்பிள் போட்டுட்டு டைரக்டரி நேம் கொடுத்துட்டு அப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டு ப்ராக்கெட்டை மூடி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்கெட்டெல்லாம் அடிக்கக்கூடாது. mkdir ஸ்பேஸ் விட்டு டைரக்டரியோட நேம் அப்படி டைரெக்டாக அடிச்சிடணும். ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணணுன்னா mkdir ஸ்பேஸ் ஆஃபீஸ். டேஷ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு மேக் எ டைரக்டரி இன் லினக்ஸ் அப்படின்னா mkdir ஸ்பேஸ் டைரக்டரி நேம். பட் டைரக்டரி நேம்னு நீங்கள் எழுதினீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டை போட்டு காமிக்கணும். 68 dash command is used to remove an empty directory in Linux. ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணோம், அது தேவையில்லை டெலீட் பண்ணணும்னா முதல்ல டைரக்டரிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சப் டைரக்டரிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டைரக்டரி ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் இங்கே கொஸ்டின்லேயே கரெக்டாக கொடுத்துருக்கு. டேஷ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் அன் எம்டி டைரக்டரி இன் லினக்ஸ். rmdir ஸ்பேஸ் டைரக்டரி நேம். நீங்கள் கமாண்ட் எழுதச்ச லெஸ் தென் சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிள் டைரக்டரி நேம்க்கு முன்னாடியும் பின்னாடியும் போட்டு காமிக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள்னு போட்டுட்டு டு ரிமூவ் த டைரக்டரி ஆஃபீஸ் த கமாண்ட் இஸ் போட்டுட்டு அடுத்த லைனில் rmdir ஸ்பேஸ் ஆஃபீஸ் எழுதணுமே தவிர அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ப்ராக்கெட்டை போட்டு அதுக்குள்ளுக்குள்ளே ஆஃபீஸ்னு எழுதக்கூடாது. 69 dash is the command to remove a file in Linux. டைரக்டரி ரிமூவ் பண்ணணும்னா rmdir, ஃபைலை ரிமூவ் பண்ணணும்னா வெறும் rm ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுக்கணும். இங்கே டைரக்டரி நேம்னு இருக்கக்கூடாது, ஃபைல் நேம்னு கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து letter 1 அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை ரிமூவ் பண்ணணும். கமாண்ட் வந்து rm ஸ்பேஸ் letter 1. dash is the command to remove a file in Linux அப்படின்னா rm space file name. 70 dash is the syntax to know the current directory in Linux. pwd போட்டு enter symbol போடணும். pwd னா present working directory. நம்ம எந்த டைரக்டரிக்குள்ளே இப்போ கரண்ட்டாக இருக்கும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும்னா pwd போட்டு என்டர் பண்ணணும், அது பார்த்து காமிச்சிடும். dash is the syntax to know the current directory in Linux. 71 dash key is used to delete the file permanently without shifting to recycle bin. shift plus delete. நீங்கள் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிங்கன்னா அது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அந்த ரீசைக்கிள் பின்னை டபுள் கிளிக் பண்ணியோ அல்லது கிளிக் பண்ணி என்டர் கீ போட்டோ அல்லது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஓப்பனை கிளிக் பண்ணியோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக டெலீட் பண்ண ஃபைல் வந்து டாப்பில் இருக்கும். அதை ரெஸ்டோர் பண்ணணுன்னா அது மேலே மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் வரும், டெலீட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ரெஸ்டோருங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கேருந்து ஃபைல் வந்ததோ அதே இடத்துக்கு, அதாவது அதே ட்ரைவு அதே டைரக்டரிக்கு உள்ளுக்குள்ளே போய், அதாவது அந்த ஃபோல்டருக்கு உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துல போய் உட்காரும் ரெஸ்டோர் கொடுத்தா. ஆனால் நமக்கு வந்து ரீசைக்கிள் பின்னுக்கே போகக்கூடாது, நம்ம ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதை வந்து யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது. ஆஃபீஸ்லலாம் ஒரு சில டைமில் சீக்ரெட்டாக நம்ம வந்து ஒர்க் அடிக்கும்படியாக இருக்கும், அது நம்மளை தவிர வேறு யாருமே பார்க்கக்கூடாது. ஒன்று ஒர்க் பண்ணுவோம், உடனே பிரிண்ட் எடுப்போம், அதை ரகசியமாக வச்சுப்போம். கம்ப்யூட்டரில் அது இருக்கவே கூடாது, பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகணும். அப்படின்னா ரீசைக்கிள் பின்னுக்கும் போகக்கூடாது. நீங்கள் வெறுமே டெலீட் பண்ணிட்டீங்கன்னா யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க அப்பப்போ வந்து ரீசைக்கிள் பின்னை ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் டெலீட் ஆகிருக்கா அதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணி ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துப்பாங்க. அதனால் ரீசைக்கிள் பின்னுக்கே போகக்கூடாதுன்னா
என்ன பண்ணணும், அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் பண்ணணும். தெரியாமல் நீங்கள் வெறும் டெலீட் கொடுத்துட்டீங்க, ஃபைல் ரீசைக்கிள் பின்னுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் ரீசைக்கிள் பின்னை ஓப்பன் பண்ணி அதில் ஃபைலை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். அல்லது அது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்டுங்கிற ஆப்ஷன்லேயும் கிளிக் பண்ணலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் கீ இஸ் யூஸ்டு டு டெலீட் த ஃபைல் permanently without shifting to recycle bin. Dash command is filter for paging through text one screen at a time. More. ஒரு ஸ்க்ரீனை விட கம்மியான கண்டென்ட்ஸ் இருந்தால் எல்லாமே ஒரே டைமில் ஸ்க்ரீனில் தெரியும். ஒரு சில ட்ரைவுக்குள்ளுக்குள்ளே நிறைய ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நிறைய டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கோம், சப்டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரைவை உள்ளுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வரிசையாக ஓடிடும். அது ஓடிட்டு கடைசி ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே காமிக்க முடியுமோ அது மட்டும்தான் காமிக்கும். மொத்தத்தையும் ஒரு ஒரு பேஜாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மோர்னு கமாண்ட் கொடுக்கணும் லினக்ஸில். 72 மோர் கமாண்ட் இஸ் ஃபில்டர் ஃபார் பேஜிங் த்ரூ டெக்ஸ்ட் ஒன் அட் எ டைம். 73 dash command displays the list of files in the working directory. ls போட்டுட்டு என்டர் கீ பண்ணணும். 74 dash is moving an item across the screen with the mouse. dragging, இப்போ தான் நான் சொன்னேன் மவுஸ்க்கு வந்து 4 ஆக்ஷன் உண்டு. கிளிக்கு, டபுள் கிளிக்கு, ரைட் கிளிக்கு, ட்ராக். ட்ராக் பண்ணணும்னா எந்த ஐட்டமை ட்ராக் பண்ணமோ அது மேலே மவுஸை வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிளிக் பண்ண பட்டனை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே இழுத்துகிட்டே வந்து வேணுங்கிற இடத்துல மவுஸை ரிலீஸ் பண்ணணும். 74 dragging is moving an item across the screen with the mouse. 75 dash is the first program to run on a computer when computer boots up. நம்ம கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல என்ன ப்ரோக்ராம் ரன் ஆகும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். dash is the first program to run on a computer when computer boots up.